கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்குமாய் அறிவிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இவரே அதிசயங்களை செய்கிறவர். இந்த மனிதனால் கூடாதவைகள் எவைகளோ அவைகள் தேவனாலே கூடும் என்று நம்புங்கள். நிச்சயமாய் இவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், உங்கள் சொந்த ஜீவிதத்தில் இந்த கர்த்தராலே ஆராய்ந்து முடியாத, யாரும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் இந்த அற்புதங்களின் ஆண்டவர். எங்கே எங்கே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்று ஐயா என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளை எப்படியாயிருக்கும், என் பிள்ளைகளுடைய திருமணங்கள், படிப்புகள், மேற்படிப்புகள், வேலை விஷயங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இன்னும் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், ஒரு வீட்டை கட்ட வேண்டும், தொழிலை தொடங்க வேண்டும், ஒரு ஊழியத்திலே இதை செய்ய வேண்டும் என்று ஆவலாய் காத்திருக்கிறோம். இவைகளெல்லாம் எப்படி நடக்கும் என்று தெரியவில்லையே என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அதற்கு கர்த்தர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, நீங்கள் எந்த காரியங்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது நம்பிக்கை குறைவாக இருக்கிறீர்களோ, அல்லது நம்ப முடியாத, எதிர்பார்க்க முடியாத, வேண்டிக் கொள்ளக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த இடங்களிலே பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் ஜனங்கள், உற்றார் உறவினர்கள், ஊரார் மத்தியிலே எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், உங்களோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை, கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பங்களுக்காய் செய்ய போகிற மகிமையான மகத்துவமான செய்கைகளை காண்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்படியாய் காரியங்கள் நடக்கும் பொழுது தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நாளை என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எங்கள் ஜீவிதங்கள் எப்படி இருக்கும், எங்கள் குடும்ப காரியங்கள் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஆச்சரியமும் அதிசயமும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் பயங்கரமாயிருக்கும். அதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் மத்தியிலே அது ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நான் ஒன்று சொல்லட்டும் உங்களுக்கு, இன்று தேவ வார்த்தையாய் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் சாமானியப்பட்டவைகளாய் இருக்க போவதில்லை. அது ஆச்சரியமும் அதிசயமுமாயிருக்கும். ஏனென்றால் அவர் நாமம் அதிசயம், அவரே அற்புதங்களின் ஆண்டவர். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவிதத்திலே நீங்கள் நடக்கவே கூடாது, நடக்கவே முடியாது, இது எல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற, உலகமே சொல்லுகிற, ஒருவேளை உலகம் முழுவதும் நின்று கொக்கரித்து ஆடி பாடி உங்களை எள்ளி நகையாடி அவமானமாய் பேசி இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் உங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் இந்த பூமி எங்கிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாததாய் இருக்கும். மாத்திரமல்ல, உங்களோட இருக்கிற ஜனங்கள் யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள். ஹல்லேலூயா! அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற
என் அன்பு சகோதர சகோதரிகள் எதை எதை எதிர்பார்த்து கொண்டு வந்தார்களோ, எதை எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே, சவால்களிலே, சிக்கல்களிலே, சோதனைகளிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, அங்கே ஒரு அற்புதம் பயங்கரமாய், அற்புதமும் அதிசயமுமாய், ஆராய்ந்து பார்க்க முடியாததாய், எண்ணி முடியாததான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தரே ஆசீர்வதித்து இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே, நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் தொடங்குவதாக என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஆமென், ஆமென்.